இந்த அருவிச்சோலையில் வளர்ந்திருக்கிற ஆனந்தமழை திரைப்படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர். எடுத்தோடனே அவரை பற்றி தான் சொல்ல வருது. இன்னைக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன இளைஞனாக, அப்போவே துருதுருத்த இளைஞனாக ஒருத்தர் அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி ஒரு படம் அளவு மூவிஸில் அறிமுகப்படுத்தி ஒரு வருங்காலத்தில் பெரிய உணர்வுபூர்வமான ஒரு இளைஞனாக வருவார்னு சொன்னார். அப்போலேருந்து ஒரு டேபிளில் தாளம் போட்டு அழகாக அந்த வேகம், அதாவது நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த தீப்பொறி மாதிரி அது. அப்படி சொன்னால் கூட திட்டுவார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து சில நேரம் அநீதிகளை அளிப்பதற்காக தீப்பொறி கிளம்பும் வரலாறு. அந்த தீப்பொறி மாதிரி தான் சீமான் அவர்கள். அநீதியை அழித்துவிடும். எந்த உலகத்திலே எந்த மூலையிலே தமிழனுக்கு பிரச்சனை இருந்தாலும் முதலில் ரத்தம் துடித்து கொதித்து கண்ணு சிகப்பா மாறுறது அவருக்கு தான் மாறும். இப்ப மட்டும் இல்ல, சீமான்னு பேரை கேட்டவுடனே ராசபச்சைக்கு கோமனம் வந்து குதிகாலில் விழுந்துருது. கோமனம்னா தப்பா நினைக்காதே. கோ என்றால் அரசன் பேர் தமிழ்ல, மனம் என்றால் கிரீடம். அவனுடைய கிரீடம் தலைகளாக கவிழ்த்தப்படும். பயம் என்ன நினைப்பான, 3 நாளைக்கு சரக்கு அடிக்க ஆரம்பிச்சானா 4 புல் 5 புல் வரையும் போதா ராசபக்சி சீமானா. அந்த அளவுக்கு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒவ்வொருத்தனும் ஒரு துடிப்பு இருக்க வேண்டும், ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும் என்பதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தமிழ் இளைஞர்களுக்கு மனதிலையும் நிலையாக ஒரு இடத்தை பிடித்து இன்றைய தமிழக மக்கள் சீமான் வருகிறார் என்றாலே ஏதோ சொந்த வீட்டு பிள்ளை போல நினைக்கிறார்கள். எத்தனையோ தலைவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள், குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் சீமான் வந்தவுடனே தான் இலங்கை தமிழ், ஏதோ இலங்கை தமிழர்களுக்கு விடுதலையே கிடைத்து விட்டதை போல ஒரு எண்ணம் தோன்றியது தமிழகத்திலே. அந்த அளவுக்கு அவருடைய குரல் ஒலித்தது. அது சாதாரண பணி அல்ல, துணிச்சலான பணி, ரொம்ப தூய்மையான பணி. தமிழ் இனத்திற்கு கிடைக்க ஒரு பொக்கிஷம் போன்றவர் தான் சீமான் அவர்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு யாருமே செய்ய முடியாத, அரசியல் வரலாற்றிலே யாருமே செய்ய முடியாத சட்டசபையிலே தீர்மானங்களை கொண்டு வந்து ராசபக்சே போர்க்குற்றவாளியாக பொருளாதார தடை விதித்து ஐநா சபை வரை சென்று குரல் எழுப்பி ஒரு தீர்வும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த அவர்களுடைய அம்மா அவருடைய கரங்களுக்கு வலு சேர்க்கிற வகையிலே அன்பு சகோதரர் சீமாவனுடைய குரல் ஒலித்தது. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்களோட மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த அளவிற்கு சீமான் அவர்கள் இன்று தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்காக, தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரலுக்கக்கூடிய ஒரு இளைஞன். அன்று பார்த்ததை போலவே தான் இன்றும் இருக்கிறார். என் பொண்ணோட சொன்னிச்சு அங்க ஊர்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, மனசுல அவருக்கு பாசம் கலந்த பேச்சு இருக்கும், உண்மையான பாசமாக இருக்கும். உறவினரே, தம்பி, அண்ணன், அப்பா, சித்தி, சித்தப்பா என்று ஜாதி மத பேதமின்றி தமிழ்நாட்டிலே எந்த இனத்திலே பிறந்திருந்தாலும், எந்த சமூகத்தில் தோன்றியிருந்தாலும், எந்த மொழி பேசினாலும் தன்னுடைய உறவினராக நினைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு சீமான் தான். அது எந்த விதமான மாற்றம் கருத்து கிடையாது. எனக்கு மிகவும் பிடித்தவர். சொல்ல போனால் நான் அவருடைய ரசிகர். நாங்கள்லாம் என்ன பேசுறோம், அவர் பேசும்போது எனக்கு வேர்க்குது, இங்க முடியெல்லாம் தூக்கிக்குது. அதுல கொட்டினது தான் பாதி எனக்கு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு அன்பு தம்பியை, ஒரு மற்ற இளைஞர்களை வழிநடத்தி செல்கின்ற, கட்சியிலேயே பாருங்க நாம் தமிழர் என்று வைத்தார். என் கட்சி வேற பேரே இல்லையா, அந்த உணர்வு அதில் தெரிகிறது. நாம் தமிழர் என்ற கட்சி ஆரம்பித்து அதில் ஒருங்கிணைப்பாளராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் எழுச்சி மிக்க ஒரு சமுதாயத்தை தட்டி எழுப்புகிற ஒரு இளைஞனாக உலாவை கொண்டிருப்பார். அப்படிப்பட்டவர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் பாடல் எழுதியவர்கள், கேமராமேன், மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும், ஹீரோயினி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் பெரிய ஹீரோயினியாக வரலாம் போல தெரியுது. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ்வாணன் எப்போ பார்த்தாலும் அவருடைய அன்பு தம்பி சீமானவருடைய ரசிகர். எனக்கு சீமானவர்களை தெரியாததை போலவே என்கிட்ட வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பார், அண்ணே அப்படி இப்படின்னு. நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவர் எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் திடீர்னு ஒன்றா தேங்காய் பழம், 6 ஆப்பிள், ஒரு வாழைப்பழம், அன்னாசி பழம் ஒன்று, திராட்சை பழங்காக்கள் எல்லாம் தாம்பாளத்தில் வச்சு தமிழ்வாணன் எடுத்துக்கொண்டு வரும்போது யாரோ கல்யாண பத்திரிக்கை கொண்டாடுறாங்க போல இருக்கு. சரி, இந்த கல்யாணத்துக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கொண்டாந்து, அண்ணன் என் படத்தில் நடிக்கணும், காமெடி நீங்கள் தான் எழுதி தரணும் அப்படின்னாரு. இதுக்கு ஏன் சொல்ல வந்துட போகிறோம், அதுக்கு இல்லைன்னே ஒரு முறை இருக்குது.
சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேட்டரை சொன்னாரோ அதை வச்சு கிட்டத்தட்ட அருமையாக காமெடி வந்திருக்கு. பாடல்கள் நன்றாக அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் இந்த புது தயாரிப்பாளர் புது இயக்குநர்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து இந்த படம் பட்டி தொட்டிகளெல்லாம் போய் சேர்கிற அளவுக்கு போட்ட முதலீடு கொஞ்சம் கைக்கு வர்ற அளவுக்கு தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் நீங்கள் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும். இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எதிர்காலத்தில் சிறந்த வாய்ப்பு அமைய வேண்டும். இந்த படம் மிக சிறப்பாக ஓடி தமிழகத்திலே ஒரு நல்ல படம் வந்தது என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.